தொழுகையில் கான்சன்ட்ரேஷனும் அதன் பயன்களும். வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர்களின் உயர் பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் எதை குறிப்பிடுகின்றான் தெரியுமா? மன ஓர்மையுடன் தொழுவதைத்தான். கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்று துவங்கும் 23வது அத்தியாயமான அல் முஃமினூனில்தான் அல்லாஹ் இதனை சொல்கிறான். அதென்னங்க மன ஓர்மையுடன் தொழுவது? தொழுகையில் நமது கவனத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் என எந்த பக்கமும் சிதறவிடாமல் உலகையெல்லாம் படைத்தாளுகின்ற ஒரே இறைவனான அல்லாஹ்வின் சந்நிதியில் நின்று தொழுது கொண்டிருக்கிறோம். அவன் அகிலங்களின் அதிபதி, அளவில்லா கருணையாளன், நிகரில்லா கிருபையாளன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த தன்னிகரற்ற இறைவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு முழு கவனத்தையும் தொழுகையில் நிறுத்தி அல்லாஹ்வை பணிந்து தொழுவதைத்தான் மன ஓர்மையுடன் தொழுவது என்கிறோம். ஆனால் இன்று நம்மில் பலருடைய தொழுகை எப்படி இருக்கின்றதென்றால், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் தொழுகையில் தானே நமது கவனம் முழுவதும் இருக்க வேண்டும். அல்லாஹுவோடு உரையாடுவதில் தானே நமது மனம் லயிக்க வேண்டும். அப்போதுதானே ஈருலக வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியும். இதற்கு மாறாக நம்முடைய மனம் நமது கட்டுப்பாட்டில் இல்லாமல் எங்கெங்கோ அலைந்து திரிய ஆரம்பித்து விடுகிறது. நாமும் அதன் பின்னால் செல்ல ஆரம்பித்து விடுகின்றோம். ஓடும் வெள்ளத்தில் அகப்பட்ட மனிதன் அதன் போக்கில் அடித்து செல்லப்படுவது போல நம்மை பிடித்து கொண்ட எண்ணம் நம்மை எங்கெங்கோ அழைத்து சென்று விடுகிறது. சரி, இழுத்து சென்று விடுகிறது. சில நேரங்களில் இமாம் சலாம் கொடுக்கும் போதுதான் நாம் இவ்வளவு நேரம் தொழுகையில் இருந்திருக்கிறோம் என்ற எண்ணமே நமக்கு வருகிறது. நமது தொழுகை இந்த லட்சணத்தில் இருந்தால் எவ்வாறு இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? தொழுகையாளிகள் பலருக்கு இருக்கும் மிக பெரும் வீக்னஸ் இதுதான். தொழுகையில் நின்றுவிட்டால் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றி எங்கெங்கோ இழுத்து சென்று விடுகின்றன. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு தொழ முடியாமல் போய்விடுகிறது. மன ஓர்மையுடன் தொழுவதற்கு என்ன வழி? யா அனஸ் இஜஅல் பஸரக ஹைது தஸ்ஜுது. அனஸே, தொழும்போது உமது பார்வையை நீர் சஜிதா செய்யும் இடத்தில் வைப்பீராக என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக மிஸ்காத்துல் மஷாபிஹிலே பதிவாகியுள்ளது. 996வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. எனவே நாமும் நம்முடைய தொழுகையில் நமது பார்வையை நெற்றியை வைத்து சிரம் தாழ்த்தும் இடத்தில், அதாவது சஜிதா செய்யும் இடத்தில் இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தொழுகையில் நமது பார்வை சஜிதா செய்யும் இடத்தை நோக்கி இருப்பது மன ஓர்மையுடன் தொழுவதற்கான ஒரு வகை பயிற்சி முறையாகும். அடுத்து, தொழுகையாளிகள் குர்ஆன் ஆயத்துக்களை செவிதாழ்த்தி கேட்பதும், தொழுகையாளிகள் அரபி மொழி தெரிந்தவர்களாக இருந்தால் ஓதப்படும் வசனங்களுக்கான அர்த்தங்களில் கவனம் செலுத்துவதும் தொழுகையை மன ஓர்மையுடன் நிறைவேற்றுவதற்கான வழிமுறையாகும். அடுத்து, தொழுகையை அவசரமாக நிறைவேற்றாமல் ஆற அமர நிறுத்தி நிதானமாக தொழுவதும் மன ஓர்மையுடன் தொழுவதற்கான வழிமுறையாகும். இவ்வாறு நாளொன்றுக்கு 5 நேரம் தக்பீர் தஹ்ரீமா முதல் சலாம் கொடுப்பது வரை
மன ஓர்மையுடன் தொழுது தொழுது பயிற்சி பெற்றுவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்றுதான் பொருள். ஆம், மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கான பல தகுதிகளில் ஒரு தகுதி நமக்கு வந்துவிட்டது என்றும் நாம் மகிழ்ச்சி அடையலாம். இம்மையிலோ கான்சன்ட்ரேஷன் ஸ்கில், மனத்தை குவிக்கும் திறன் பெற்றவர்களாக நாம் மாறியதற்காகவும் மகிழ்ச்சி அடையலாம். ஆம், கான்சன்ட்ரேஷன் ஸ்கில், கவனக்குவிப்பு திறன் என்பது சாதாரண ஒன்று அல்ல. அந்த திறன் பெற்றவர்களால் உலக வாழ்வில் அடுக்கடுக்கான வெற்றிகளை பெற முடியும். வாருங்கள், அதை குறித்து சற்று விரிவாக அலசுவோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிரம்பிவிட்ட இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நம்முடைய மனத்தை அங்குமிங்கும் அலைய விடாமலும், நம்முடைய மனத்தை தேவையற்ற விஷயங்களில் சிதற விடாமலும், ஃபுல் ஃபோக்கஸிங் ஆஃப் அவர் மைண்ட்ஸ் ஆன் பிரேயர், தொழுகையில் நமது முழு கவனத்தை செலுத்துதல் என்பதும், ஃபுல் ஃபோக்கஸிங் ஆஃப் அவர் அட்டென்ஷன் ஆன் அன் ஆக்டிவிட்டி, நமது முழு கவனத்தை ஒரு செயலில் குவித்து செயல்படுவது என்பதும், எந்த செயலையும் கான்சன்ட்ரேஷனோடு செய்து முடிப்பது என்பதும் சவாலான ஒன்றாகவே இருக்கிறது. நாம் நமது கவனத்தை அங்குமிங்கும் அலைய விடாமல் நமது செயலில், லட்சியத்தில் மட்டும் செலுத்தி செயல்படுத்தி பழக்கப்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பெரும் பெரும் சாதனைகள் நிகழ்த்த முடியும். நம்மை நாமே பார்த்து ஆச்சரியப்படும்படியான சிறப்பான செயல்களை நம்மால் ஆற்றவும் முடியும். ஒரு சாதாரண மனிதன், அவனிடம் அபாரமான திறமைகளோ ஆற்றலோ இல்லை, அவனால் சிறப்பாக செயல்பட முடியுமா என்று கேட்டால், ஒருவன் எவ்வளவுதான் வீக்கானவனாக பலவீனமானவனாக இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருந்து தன்னுடைய கவனம் முழுவதையும் ஒரே விஷயத்தில் செலுத்தி செயல்படுவானேயானால் அவனால் ஓரளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதுதான் அதற்கான பதில். மாறாக கவனத்தை சிதற விடுபவர்கள் யாராக இருந்தாலும் தங்கள் செயலில் கட்டாயம் தோல்வியடைவார்கள். அன்றாடம் நாம் எத்தனையோ செயல்களை செய்கிறோம். தெருவில் நடப்பது, வாகனத்தை ஓட்டுவது, சமையல் செய்வது, பஸ்ஸில் ஏறுவது, கடையில் பொருளை வாங்குவது, அதற்குரிய பணத்தை கொடுப்பது, மீதி சில்லறையை வாங்குவது, இன்னும் இவை போன்ற எல்லா செயல்களும் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் கான்சன்ட்ரேஷன், கவனக்குவிப்புடன் செயல்படுவது அவசியம். பெரும் பெரும் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எப்படி புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடித்து உலகிற்கு சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய கவனத்தை அங்குமிங்கும் சிதறவிடாமல் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் செய்துதான் மனித குலத்திற்கு பெரிதும் பலன் தரும் ஒன்றை அல்லது அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகிற்கு சொல்கிறார்கள். அரைகுறை மனத்துடன் அல்லது அலட்சியத்துடன் எந்த ஒரு செயலை செய்தாலும், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயல் உருப்படாது. நமது கவனத்தை சிதற வைக்கும் சாதனங்களில் மிக முக்கியமான சாதனம் செல்போன் அல்லது ஸ்மார்ட் போன். நம்மில் பலருடைய நேரத்தையும் கவனத்தையும் சிதற வைத்ததில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாக்களுக்கு, சமூக ஊடகங்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இவற்றை அளவோடு முறையாக பயன்படுத்துபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். முறைகேடாக பயன்படுத்துபவர்களும் அளவுக்கு மீறி அதிகமாக பயன்படுத்துபவர்களும் தோல்வி அடைகிறார்கள். கான்சன்ட்ரேஷன், அதாவது செய்ய வேண்டிய வேலையில் முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி செய்வது என்பது சாதனையாளர் பலரும்
தமது அன்றாட பணிகளில் செய்து சாதித்து வருவதுதான். அவர்களால் சாதிக்க முடியும் என்றால் அல்லாஹ்வின் உதவி கொண்டு நம்மாலும் சாதிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தமது தொழுகையில் மன ஓர்மையுடனும் பணிவுடனும் தொழுவார்கள் என்ற திருக்குர்ஆன் வசனத்தில் மன ஓர்மையுடன் தொழுவதை வெற்றியாளர்களின் பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, அது இம்மை வெற்றியா அல்லது மறுமை வெற்றியா என்று கேள்வி கேட்டால் ஈருலக வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் என்பதே சரியான விளக்கமாகும். திருக்குர்ஆன் விளக்க உரை தப்சீர் இப்னு கசீரும் இதையே உறுதி செய்கிறது. அத்தகைய வெற்றியாளர்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் அன்பு பெருமக்களே, நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒருபோதும் பெல் ஐகானை தட்டிவிடாதீர்கள். காரணம், அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிடலாம். தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி. ஜஸாக் அல்லாஹ் ஹைரன்.